கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போகலாம், வாசிக்கலாம். இந்த நாளிலே ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆபகுக் 3:2. நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். ஒரு நிமிஷம் போதும். நல்ல ஒரு வார்த்தை. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் நல்லா ஆராதிச்சிங்க. ஆவியானுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் அளவில்லாமல் வெளிப்பட்டதை நானும் உணர்ந்து கொண்டே இருந்தேன். இப்ப எல்லாரும் வாய்களை துறந்து அந்நிய பாஷையை பேசி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் வந்த ஒருவர் கூட இந்த இடத்தை விட்டு வெறுமையா போகக்கூடாது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். அது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய், கர்த்தர் நம்மை எழுப்பும்படியாய், வரப்போகிற எழுப்புதலை கர்த்தர் நம்மை பங்காளிகளாய் மாற்றும்படியாய் எல்லாரும் ஆவியில நிரம்பி ஒரு மனுஷ சத்தத்தை கேட்க யாரும் இங்க வரல. நேசருடைய சத்தம் நம்ம மத்தியில பலமாய் துணிக்கும்படியாய் ஆவியில நிரம்பி ரபமா சாந்துனா ரியா கராத்தியா கமலா ஓ ரபமா துரியா தராத்தியா கமா லெஹே ரெஹே லகா நீபா பாக்க தராத்தியா கமா சாந்தரே. போதாது போதாது போதாது. இன்னும் உங்க சத்தம் உயரட்டும், இன்னும் உங்க சத்தம் உயரட்டும். லஃபமா லஹா ஹோஹோ மமா ஷெகே ரெஹே லகா ரீகா தராத்தியா கமா ரபலபா ஓ ரபுதுரிபி அச்சரபலபா ஷபரபலபா இயேசுவின் நாமத்தினால் ஓ இந்த நாளிலே வார்த்தை கேட்க முடியாதபடி பலவீனப்படுத்துகிற பொல்லாதாவியே, இயற்கைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாதாவியே, ஜனங்கள் வசனத்தை ஊடுருவி ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பலவீனப்படுத்துகிற பொல்லாதாவியே, ஓ பொல்லாத சோர்வினாவிகள், கனநத்துறையினாவிகள், மந்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நான் கட்டிட்டு அப்புறப்படுத்துகிறேன். எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகள், இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும். இந்த பகல் ஜனம் விடுவிக்கப்படுவார்களாக, இந்த பகல் ஜனம் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, இந்த பகல் ஜனம் அக்கினியாய் மாறுவார்களாக, இந்த பகல் ஜனம் தீ பிளம்பாய் எழும்பற்றும் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பகல் ஓனம் துறக்கப்படுவதாக, ஓனம் துறக்கப்படுவதாக. இதுவரை இல்லாத ஜெப ஆவி, இதுவரை பேசாத பாஷை, இதுவரை பார்க்காத தரிசனம் ஓ எங்க மத்தியில இந்த பகல் வெளிப்படட்டும், இந்த பகல் வெளிப்படட்டும். தடைகளை உடைத்தருகிறேன், தடைகளை உடைத்தருகிறேன், நுகங்களை உடைத்தருகிறேன், நுகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ரபப லாதுரா லகன ரபப ஷாக்க தராத்தியா கமாரபௌதரே. ஆண்டாண்டு காலமாய் எழும்பி செயல்பட முடியாதபடி, பிரகாசிக்க முடியாதபடி, பயன்பட முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற பொல்லாத அந்தகார கட்டுகள், இருளின் கட்டுகள் இந்த பகல் அழிவதாக, இயேசுவின் நாமத்தால் அழிவதாக, இயேசுவின் நாமத்தால் செயல்பட போகட்டும். ஜுடமர ஹந்தர ஹஸ்யார ஹந்தர ஒரு விடுதலை வரச்சப்பா. ஆரம்ப ஜெபத்துல ஒரு விடுதலை வரட்டும். ஜனங்களுக்குள்ள ஆவியில விடுதலை, ஆவியில விடுதலை, ஆவியில ஒரு விடுதலை, ஆத்துமாவில ஒரு விடுதலை, ஆத்துமாவில ஒரு விடுதலை. ரபபபபக ஷாந்தர சுரைப்படுத்துற பொல்லாதாவியே, இயேசுவின் நாமத்தால் உன்னை நாங்கள் சுரைப்படுத்துகிறோம். ஜுடம லௌடா லாதுரா தியாகமால பௌத்த ராதுரிபி அக்கரமலப ஷபரமலபரப ஓ ரெஃபெமே நெஹ சக்கரா தியாகராத்தியா கமா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த பகல் எங்க மத்தியில வெளிப்படுங்கப்பா, வெளிப்படுங்கப்பா. நேசருடைய சத்தம், கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம், பெண்மான்களை ஈனம்படியாய் செய்கிற சத்தம், காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் இந்த பகல் எங்க மத்தியில தோனிக்க பண்ணுவீராக. ஒருவர் கூட வெறுமையா போக கூடாதப்பா. தேவரீர் கொண்டு வந்த சித்த நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஜனத்தை கொண்டு வந்த நோக்க நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க வல்லமை வெளிப்பட போறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். வானம் எங்களுக்காய் துறக்கப்பட்டபடினால் நன்றி. வருஷத்தின் நடுவில கிரியைகளை உயிர்ப்பிக்க போறபடினாலும் உமக்கு நன்றியப்பா. அடிகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என்னால் ஏதாகில உண்டாயிற்று என்று யோசிப்பதற்கு கூட நான் தகுதியுள்ளவள் அல்லப்பா. நீர் பேசும், உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அடியாளை மறைத்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
நம்ம வாசித்த வசனம் ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்கிறது, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். இந்த கூட்டத்திற்காக ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் தந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறார் நம்ம மத்தியிலே. பாருங்கள், நம்மளுடைய நோட்டீஸ்ல போடப்பட்ட குறி வசனம் அழகா காணிக்கை பாட்டும் அதான் பாடுனாங்க. என்ன வசனம் போடப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அந்த எழும்புனா என்ன, ஏன் நம்ம எழுப்பப்படணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வல்லமையை தரித்து கொண்டு எழும்பணுமா, ஏன் எழும்பணும்? சரி, அந்த உயிர்ப்பிக்கப்படுகிற அதே வார்த்தை சங்கீதம் 85ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will you not revive us again that your people may rejoice in you? நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிங்கப்பா, எங்களை திரும்ப உயிர்ப்பிங்கப்பா. பாருங்க, அப்ப ஏன் இன்னைக்கு நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டுதான் ஆகணுமா? ஆமா, எழும்புனா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எழும்பணும் எழும்பணும். இன்னைக்கு நம்ம 2 வார்த்தையை தான் தியானிக்க போகிறோம், 2 சம்பவம். என்ன அப்படின்னா, நம்ம எழும்பித்தான் ஆகணும். அப்பனாதான் உங்க வீட்டுக்குள்ள ஒரு உயிர்மீட்சி வரும், குடும்பத்துக்குள்ள ஒரு உயிர்மீட்சி வரும், சந்ததிகளுக்குள்ள உயிர்மீட்சி வரும். ஏன் உங்க தொழில், உங்களுடைய வீட்டின் சூழ்நிலைகள் மத்தியில ஒரு உயிர்மீட்சி வரும். அடுத்தது ஒரு எழுப்புதல் வரப்போகிறது சீக்கிரமாய். அதுல பங்காளியாய் மாறுவதற்கு நீங்களும் நானும் எழும்பித்தான் ஆக வேண்டும். இந்த 2 காரியத்தை தான் தியானிக்க போறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த நாட்கள்ல என்னோடு இடைப்பட்டது, எங்க போனாலும் நீ எழுப்புதலை குறித்து பேசணும். ஏன் சொன்னா, சீக்கிரமாய் ஒரு எழுப்புதல் தேசத்துல வெடித்து சிதறப்போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் திரும்ப கொள்ளை நோய் பயங்கரமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய அண்டை நாடாகிய கேரளாவிலே அநேகர் அடுத்த ஒரு வைரஸ்னால மரித்து கொண்டே இருக்கிறார்கள். அநேகருக்கு பயம், தமிழ்நாட்டில் வந்துவிட்டால் திரும்ப அநேகர் மறிக்கக்கூடிய சூழ்நிலை வருமோ? அநேகர் உள்ளத்துல ஒரு பயம். திரும்ப யுத்தங்கள் மறுபடியுமாய் அப்படியே தொடர ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கத்தான் செய்யும். இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வசனமே நமக்கு அதைத்தான் போதிக்கிறது. கடைசி நாட்களை இவைகள் சம்பவிக்கும். ஒரு பக்கம் இது வரத்தான் செய்யும், ஆனா இன்னொரு பக்கம் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காய் ஜெபிக்க எழும்பும் பொழுது கர்த்தர் மகா பெரிய எழுப்புதலை தேசத்துல கர்த்தர் நம்ம தலைமுறையிலே அவர் கட்டளையிடத்தான் போகிறார். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறை அல்ல, இன்னொரு ஒரு தலைமுறையில் அல்ல, இந்த தலைமுறையில் நம்ம காலத்துல கர்த்தர் தேசத்துல ஒரு எழுப்புதல் அவர் கட்டளையிடத்த போறார். ஹல்லேலூயா. எழுப்புதல் என்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது? இங்கிலீஷ்ல ரிவைவல் என்று சொல்லப்படுகிறது. அது லத்தீன் பதமாகிய ரிவைவ்ரே என்கிற பதத்திலிருந்து வந்தது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உயிர்மீட்சி, உயிர்ப்பிக்கப்படுதல் என்று அர்த்தம். அதற்கு ஒத்த எபிரேய பதம் ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா நாசா. நாசா நாசானா நீங்க இந்த வார்த்தை எங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க? விண்வெளி ஆராய்ச்சி செய்திகள்ல தான் நாசான்னு கேட்டிருப்போம். உண்மைதான். நாசா என்றால் பற்றி எறிதல், உந்தி தள்ளுதல் என்று அர்த்தம். அப்ப உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படின்னாலே உயிர் மீட்சி, நம்மள ஒரு சக்தி, ஒரு வல்லம் அப்படி உந்தி தள்ளணும். அடுத்தது நீங்களும் நானும் பற்றி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி காலத்துல நாம வந்துட்டோம். இனி சாக்கு போக்கு சொல்ல காலம் அல்ல, பலவீனத்தையே பார்த்து கொண்டிருக்கிற காலம் அல்ல, சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து புலம்ப வேண்டிய காலம் அல்ல. நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல விறகு தீப்பிடிச்சு எரிந்தது, ஆனா இப்போ அது புகைந்து மட்டும்தான் கொண்டிருக்குது. பற்றி எரிய வேண்டிய நீங்க, பிரகாசிக்க வேண்டிய நீங்க இன்னைக்கு புகைந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பகல் ஆவியானவர் விரும்புவது புகைகிற அனுபவம் அல்ல, கொஞ்சம் கற்றறிக்காய் பற்றி எரிகிற ஒரு தீ பிளம்பாய் நீங்க மாறிச்சோராக வேண்டும் என்று என் ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
அப்ப எழும்பணும். ஏன் எழும்பணும்னா ஒரு உயிர் மீட்சி வருவதற்கு எழும்பணும். ரெண்டாவது எழுப்புதல பங்காளிகளாய் மாறுவதற்கு எழும்பணும். சரி, நேரம் வேகமா போகிறது, கொடுக்கப்பட்ட நேரத்துல முடிக்கணும். அதனால நானும் வேகமாய் அந்த 2 காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு பெண்ணை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9-10. 2 ராஜாக்கள் 4:9-10. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். போதும். முதல்ல ஒரு உயிர் மீட்சி, ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் இந்த பெண்ணின் வீட்டில் நடந்தது. அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். அது நடப்பதுக்கு இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, அது போல நம்ம வாழ்க்கை மாறணும்னு என் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, இங்கே சொல்லப்பட்ட ஸ்திரீ யாரு? சூனேம் ஊர் ஸ்திரீ. இவளுடைய பெயர் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. பாருங்க, சில பெயர்லாம் பைபிள்ல சொல்லல. பாருங்க, மனோவாவின் மனைவி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனா அவளிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. இங்கேயும் அதே மாதிரி சூனேம் ஊர் ஸ்திரீ, அந்த ஊர்ல உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஆனா இந்த பெண்ணை வேதம் எப்படி வர்ணிக்கிறது என்றால் கனம் பொருந்திய ஸ்திரீ. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு நற்சாட்சியுள்ள கத்திரிக்காய் வைராக்கியம் உள்ள ஒரு பெண்ணா இருந்தபடியினால் வேதமே அவளை சொல்லுகிறது கனம் பொருந்திய ஸ்திரீ. இப்படி ஒரு சிலரை மட்டும்தான் வேதாகமமே நல்ல ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்து அவர்கள் கனம் பொருந்திய ஸ்திரீ என்று வர்ணிக்கிறார்கள். இங்க இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ யாரு? சூனேம் ஊர் ஸ்திரீ. அப்படி என்ன அவ செஞ்சிட்டா? நம்ம வாசிச்ச பகுதி. இனி நீங்க பைபிளை இப்ப வாசிக்க வேண்டாம், என்னைய நீங்க பார்த்தா போதும். நீங்கள் ஜெபத்தோடு இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், இடைபடுவார், கிரியை செய்வார். சரி, இந்த ஸ்திரீ ஒரு பரிசுத்தவான் எப்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறதை பார்த்து இந்த பரிசுத்தவான நான் அருமையாய் அவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அதனால அவன் மெத்தையில ஒரு அறை வீடை கட்டினாலாம். அந்த அறை வீட்டுக்குள்ள என்ன போடுறா? முதல்ல கட்டில் போடுறா. கட்டில் உங்க வீட்டுல எதுக்கு பயன்படுத்துவீங்க? படுக்கிறதுக்கு. கரெக்டா உடனே சொல்றாங்க படுக்க. அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. நல்ல பகல் ஃபுல்லா வேலை செய்யறோம், இந்த பேக் அப்படியே வலிக்குது, பேக் பெயின் வருது, கொஞ்சம் இளைப்பாறுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி ஒரு 10 நிமிஷமாவது கட்டில்ல சாஞ்சிட்டு வருவோம்னு சொல்லி அழகா கட்டில்ல படுப்போம். அவ அதுக்கு தான் கட்டில போட்டா. கட்டில் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். எங்க நம்ம எல்லாம் கட்டில போய் இளைப்பாரப்படுத்திருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எது நமக்கு இளைப்பாறுதல் தெரியுமா? அந்நிய பாஷை தான் நமக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறவங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம்னு சொன்னவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல. கடைசி காலத்துல வந்துட்டோமா, அழுதாவது கண்ணீர் வெடிச்சு உபவாசித்தாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீங்க எல்லாம் ஆவியிலையும் பிறக்கணும், ஞானஸ்நானமும் எடுத்தா மட்டும்தான் அந்த பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. சரி, அப்ப அபிஷேகம் பெற்ற நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிப்பதற்கு ஒரு அந்நிய பாஷையை கொடுக்கல, ஒரு குடும்ப முகாமில் மட்டும் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு நமக்கு அந்நிய பாஷையை தரல. வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் நடக்கும் போதும் நீங்க உங்க சமையல் வேலையை செய்யும் போதும் என்ன செஞ்சாலும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசுங்க. அதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் கிடைக்கலையே, என் மனசு பாரமா இருக்குதே, இருதயம் கனற்று இருக்கிறதே, தலையெல்லாம் வெடிக்க மாதிரி இருக்கு, பிரச்சனையை யோசிச்சு யோசிச்சு ஓ அந்த பிரச்சனை என்னவாய் முடியும், இந்த பிரச்சனை எப்படி முடியும், என்னைக்குதான் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரும், என்னைக்குதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தீர்வு வரும், என் சந்ததி என்றைக்குதான் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி புலம்பி 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 இருக்கிறீங்க.
வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த புலம்பல் எல்லாம் மாற்றப்படுவதற்கு ஒரு சின்ன ரகசியம் தான். அரை கதவை பூட்டிட்டு கொஞ்சம் போய் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை மட்டும் பேசுங்க. நீங்க பேச 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 ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இருதயத்தில் உள்ள பாரம் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம பேசுற எல்லா பாஷையும் எங்க இருந்து தான் வருது தெரியுமா? மூளையில இருந்து தான் வருது. எல்லாம் தமிழ் பேசுறீங்க, மலையாளம் பேசுறீங்க, இங்கிலீஷ் வருது, எல்லாம் மூளையில இருந்து வருது. ஒரே ஒரு பாஷை மட்டும் மூளையில இருந்து வரல. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் 8 பண்டிகையின் கடைசி நாளாகிய அந்த நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள. எங்க இருந்துமா பேசுறீங்க? இருதயத்துல புறப்பட்டு வருது. நீங்க பேசுறீங்க, மூளையில இருந்து யாரும் அந்நிய பாஷை பேசல. ஹல்லேலூயா. அப்போ எல்லா பாஷையும் பேசும்போது மூளைக்கு ரெஸ்ட் இல்ல. அநேக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்த்தாங்க, கிறிஸ்தவர்கள் அந்நிய பாஷை பேசும்போது மூளை என்ன செய்து? அழகா இளைப்பாரி கொண்டே இருக்கிறது, ரெஸ்ட் எடுத்துக்கொண்டே இருக்கிறதா. இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல என்னை அபிஷேகங்கப்பா, எனக்கு புதிய பாஷையை தாங்கப்பான்னு சொல்லி கொஞ்சம் ஆண்டவருடைய பாதத்தை உறுதியா பற்றி கொண்டு கேளுங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் தருகிற அந்நிய பாஷையை நீங்க வீட்டுக்குள்ள பேச 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 உங்க பாரம் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த அபிஷேக நதி அது வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள எல்லாம் பாய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நமக்கு தேவை இளைப்பாறுதலுக்கு அந்நிய பாஷை தேவை. நீங்க அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புறார். பாருங்க, நான் வாலிப நாட்கள்ல அபிஷேகத்தை பெற்றேன். 1991 வருஷம் நவம்பர் மாசம் 1 தான் நான் அபிஷேகத்தை பெற்றேன். அது ஒரு பெரிய சாட்சி. நேரம் இல்லை, ஒரே வார்த்தையில மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆனா என்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனோ அன்னைக்கு என் வாழ்க்கை மாறிச்சு. ஆனா நான் எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஒன்று அபிஷேகியும், இல்லை என்றால் என்னை எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணேன். ஏன் அப்படி ஜெபம் பண்ணேன்னா, எனக்கு தெரியும் வாலிப நாட்கள்ல பரிசுத்தமா வாழ வேண்டும் என்றால், விழுந்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா அபிஷேகம் இல்லாம நம்மால வாழ முடியாது. அதனால கேட்டேன், ஆண்டவரே ஒன்னு அபிஷேகியம், இல்லைன்னா எடுத்துருங்கப்பா, இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த ஜெபத்தை கேட்டு அடுத்த நாளே ஒரு அளவில்லாத அபிஷேகத்தினால் என்னை கட்ட நிரப்பின. ஹல்லேலூயா. இங்க யாராவது அப்படி ஜெபிங்கன்னு சொல்லல. ஏன்னா கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரு. அவர் உங்களை அபிஷேகிப்பார்மா. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, அபிஷேகத்திலோட நிப்பாட்டிடாதீங்க, அந்நிய பாஷையை பேசிட்டே இருங்க, ஆவியை அவித்து விடாதீங்க. வரும்போதும் போகும்போது பாருங்க, நாங்கெல்லாம் பைபிள் காலேஜுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போனோம். கல்டக்குறிச்சிக்கு ஒரு நாள், காவல் கிணறுக்கு ஒரு நாள். கல்டக்குறிச்சி எங்க இருக்கு? அம்பாசமுத்திரம் பக்கம். அங்க ஒரு நாள் போனோம். திசேன்விளைக்கு போனோம். கூடங்குளம், செட்டிக்குளம், எல்லா இடத்துக்கும் போகும்போது என்ன தெரியுமா செய்வோம்? நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசி 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 போவோம். ஏன் தெரியுமா? விக்கிள்ஸ்வர்த் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்காய் வல்ல ஊழியம் செய்கிறவர். அவரை பார்த்து கேட்டாங்களா, ரெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறீங்களே, எப்பதான் நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் அழகா அப்படி ஒரு சேர்ல சாஞ்சிட்டு அந்நிய பாஷையை பேசி காட்டினாரா, இப்படித்தான் நான் ஓய்வு எடுக்கிறேன். அப்ப அந்நிய பாஷை என்பது உங்களை இளைப்பாற பண்ணுவது. ஹல்லேலூயா. விட்டுறாதீங்க, நல்ல ஜெபிங்க. நான் நிறைய நேரம் அதை அனுபவிச்சிருக்கிறேன். பாருங்க, அனுபவித்ததை தான் உங்களுக்கு செய்தியா சொல்றேன். எப்பெல்லாம் ஊழியத்துல பாரம், தாங்க முடியாத வேதனை, நெருக்கம் இதெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அரைக்கதவை பூட்டுவேன், உள்ள போவேன், நல்ல சத்தமா அந்நிய பாஷையை பேசுவேன். திரும்பி வரும்போது என் கூட படிச்ச பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்ப முகம் மாறிட்டே. ஆமா, அதுதான் அந்நிய பாஷையின் ரகசியம். ஹல்லேலூயா. நீ துக்கத்தோடு அறை வீட்டுக்குள்ள போனாலும் உன்னை பிரகாசத்தோடு வெளியே கொண்டு வருவது அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அது கொஞ்ச நேரத்துக்கு பேச இல்லம்மா. உங்க தமிழ்ல பேசுற கொஞ்ச நேரம் இருக்கட்டும், உங்க ஜெபம் தமிழ்ல பேசுறது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் ஆவியில நிரம்பி நல்ல ஜெபிங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது அங்க என்ன போட்டிருக்குதா? டேபிள். டேபிள் அப்படிதானே? மேஜை. மேஜை மலையாளத்துல அழகா கர்த்தமேஷா அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல கர்த்தருடைய மேஜை, ஆங்கிலத்துல லார்ட்ஸ் டேபிள் அப்படிம்பாங்க. இது எதை குறிக்கிறது? மாதந்தோறும் முதல் வாரம், சிலர் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாரம்
திருவிருந்து ஆசரிப்போம் பாருங்க, அந்த டேபிளை குறிக்கிறது. எவ்வளவு ஞானமா! கட்டில போட்டா இளைப்பாற. இப்ப அடுத்தது என்ன போட்டிருக்கா? ஒரு மேஜை. இந்த மேஜை ஏன் தெரியுமா? திருவிருந்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சிலரெல்லாம் சபையில திருவிருந்துன்னா அப்படியே பின்னாடி போய் அப்படியே ஒதுங்கி கொள்வாங்க. எங்க அம்மா, நாங்கள் சிஎஸ்ஐ பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், அதனால எங்க அம்மா எல்லாம் ஜொல் போட்டிருப்பாங்க. நானும் கல்லூரியில படிக்கும்போது கர்த்தர் பேசி தான் இந்த ஜொல்லெல்லாம் கலத்தி, அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய சாட்சி. இன்னைக்கு உங்களுக்கு வசனத்தை மட்டும் சொல்றேன். சரி, அப்போ ஒரு நாள் எங்க அம்மா திருவிருந்து எடுக்கும்போது ஜொல் போட்டனால கேரளாவில் திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா கேரளாவில் தான் வேலை செஞ்சாங்க. அப்போ எங்கள் அம்மா பின்னாடி இருக்கிறாங்க. அந்த திருவிருந்த பருமாறும் போது கர்த்தர் எங்கள் அம்மாட்ட பேசினாங்களா, அற்ப உலகத்துக்காய் விலையேற பெற்ற இந்த பந்தியை நீ அசட்டை பண்ணுவாயானால் நானும் இப்படிதான் உன் குடும்பத்தை விட்டு விலகி நான் நிற்பேன்னு சொன்னாங்களா. எங்கள் அம்மா உடனே யார்கிட்டையும் கேட்கல, வீட்டுக்கு வந்தாங்க, எல்லா ஜொல்ஸையும் கலச்சுனாங்க, போட்டாங்க. அன்னையிலேருந்து மறிக்கிற வரைக்கும் சத்தியத்துக்கு வைராக்கியமாய் வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. இதான் யோசித்து பாருங்க, சத்தியத்தை கரெக்டா கை கொள்றீங்களா? ஞானஸ்நானம் எடுத்த நீங்க திருவிருந்த எத்தனை மாசம் தள்ளி போட்டீங்க? அந்த திருவிருந்துல எவ்வளவு பெரிய பாக்கியம்! இயேசுவின் சரீரத்துக்கு பங்காளியா மாறுறோம், அவருடைய இரத்தத்தை பங்காளியா மாறுற. சபைக்கு மட்டும்தான் ஒரே ஒரு அதிகாரமா, உலகத்தானுக்கு இந்த ரகசியம் தெரியாது. மோசே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், இயேசு தண்ணீரை திராட்சரசமா தான் மாற்றினார். ஆனா சபை மட்டும்தான் பருகப்படுகிற திராட்சரசத்தையே அது இரத்தமாய் மாற்றி பருகிற அதிகாரம் கர்த்தர் சபைக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நீங்க அப்படி உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. நான் எத்தனையோ திருவிருந்துல, ஆண்டவரே இது உம்முடைய ரத்தம், இந்த வியாதி இனி இருக்கக்கூடாதுப்பா, இந்த பலவீனம் இனி இருக்கக்கூடாதுப்பா, தாங்க முடியல, இதை வச்சுட்டு ஊழியத்துக்கு ஓட முடியலப்பா, ஜெபம் பண்ணி பருகப்பட்ட திராட்சை ரசத்தை ரத்தமாய் மாற்றி பருக ஆரம்பிச்ச அன்னைக்கே என் ஆண்டவர் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தா. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் இன்னும் திருவிருந்தை அசட்டை பண்ணுவீர்களானால் இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்கம்மா. ஒரு மாசமும் அதை விட்டுறாதீங்க. அது வெளியேற பெற்ற பந்தி. சரி, போட்டோம். மூணாவது பாருங்க, அங்க என்ன போட்டிருக்கிறது? நாற்காலி. இந்த நாற்காலி எதை குறிக்கிறது பாருங்க. நீங்க எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க நாற்காலி. இங்க உள்ள நாற்காலி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்குது. அவங்க எல்லாம் அப்படியே அந்த லீடர்ஸ், கமிட்டி லீடர்ஸ் பொறுப்புல இருக்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். இந்த நாற்காலி எதை குறிக்கிறது என்றால் அத்தாரிட்டி. இது எதை குறிக்கிறது? அத்தாரிட்டி. உங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம், சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஏம்மா, நீங்க எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்லமா. பெண்கள் கூட்டத்தில் வந்திருக்கிற அருமையான கனத்திற்குரிய சகோதரிகளே, என் அருமை தாயே, நீங்க சாதாரண பெண்கள் அல்ல. அபிஷேகம் பெற்ற நீங்க அதிகாரம் பெற்றவர்கள். உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்குது. சொப்பனத்தை பார்த்து பயந்து திடுக்கிட்டு எழும்புறீங்களா? வீட்டுக்குள்ள வருகிற போராட்டம், பில்லி சூனியம், இன்னும் மாந்திரிக வல்லமைகளை பார்த்து பயந்து போறீங்களா? வலுசற்பத்தின் ஆவிகள் வீட்டுக்குள்ள போராடுது, அதை பார்த்து பயந்து போடுறீங்களா? இது பயப்படுகிற காலம் அல்ல. என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தைரியமா எழும்பி உங்க கொடுத்த அதிகாரத்தின்படி நீங்க சத்ருக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நீங்க அதிகாரம் பெற்ற பெண்கள்மா. பெண்ணா பிறந்து தொலைஞ்சிட்டனே அப்படி யாரும் சொல்லாதீங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நான் எங்க பைபிள் காலேஜ் பிள்ளைகள்கிட்ட அப்படிதான் அடிக்கடி சொல்வேன், முதல்ல செஞ்சதை விட ரெண்டாவது செய்யறதா எப்படி இருக்கும்? பெஸ்ட், சூப்பர்னு சொல்லிட்டாங்க. அழகா இருக்கும். உண்மைதான். நீங்கள் நானும் விசேஷித்தவர்கள். பாருங்க, தோசைக்கல்ல முதல் தோசையை விட ரெண்டாவது போடுற தோசை தானே அழகா வரும். உங்களை என்னை என் ஆண்டவர் அழகாய், அதுவும் அவர் மண்ணிலிருந்து தான் ஆதாம் செய்யப்பட்டார், உருவாக்கப்பட்டார். ஆனா நீங்களும் நானும் எலும்புமா, நம்ம அதிகாரம் பெற்றவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனவங்க, நம்ம பலம் உள்ளவர்கள். வசனம் சொல்லுகிறது பலவீன பாண்டம் தான், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் சிங்கமா இருக்கணும். ஹல்லேலூயா.
ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறதுமா, உன் தாய் எப்படிப்பட்டவள், அவள் ஒரு பெண் சிங்கம், அவ சிங்கங்களின் நடுவே தன் குட்டியை வளர்த்தாளா. ஹல்லேலூயா. ஆண்னொன்னு நம்ம நினைப்போம் சிங்கம், ஆண்கள்லாம் யாரு, சிங்கந்தாமா. வசனம் சொல்லுகிறது, உன் தாய் எப்படிப்பட்டவள், பெண் சிங்கம், சிங்கத்தின் நடுவே தன் குட்டியை வளர்த்தாளா. நீங்களும் நானும் சாதாரணமான பலவீனமான பாண்டங்கள் அல்ல, கர்த்தருடைய காரியத்துல ஜெபத்துல அதிகாரம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. பலவான்கள், பலவான்கள். ஏன்னா அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமா, இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்கள் பலவான்கள். ஹல்லேலூயா. சரி, அப்போ நீங்க மறந்து போக கூடாது, நம்ம எல்லாம் அதிகாரம் பெற்றவங்க. அதனால நம்ம சோர்ந்து போய் வீட்டில் இருக்கல்ல, உங்க ஜெபந்தான் சிங்கம் மாதிரி சத்துருவை ஜெயிக்க கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. 4வது பாருங்க, அங்க என்ன போட்டிருக்குது, குத்துவிளக்கு. குத்துவிளக்கு. சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம், உம்முடைய வேத வசனம் கால்களுக்கு எப்படி இருக்குதாமா, தீபம். குத்து விளக்குனா வசனம், வசனம். காலையில எழும்பி பைபிளை வாசிக்காம, விளக்கை பற்ற வைக்காம உங்க கடமையை செய்யாதீங்க, பேப்பரை வாசிக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் எழும்பின உடனே அலாரமே மொபைல்ல தான் இன்னைக்கு வருது. அதனால மொபைலை எடுத்து வாட்ஸ்அப், அந்த ஆப்ல என்ன இருக்கு, இதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எல்லாரையும் பாருங்க. ஆனா ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரை எழும்பின உடனே பைபிளை வாசிப்பேன், அது ஒரு விளக்கு. உங்க வீட்டுக்குள்ள இருளின் ஆவி இருக்குதுல்ல, நல்ல வசனத்தை வாசிங்க, வீட்டுக்குள்ள வசனத்தை அறிக்கையிடுங்க. வீட்டுக்குள்ள போராடுகிற இருளின் ஆவியை ஆண்டவர் அழிச்சு போடுவா. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வேத வசனங்கள் சாதாரணமானது அல்ல, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஜீவன் உள்ளது. ஏன்னா இது ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினதுமா, இது சாதாரண எழுத்துக்கள் அல்ல. 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் ஆவியினால் ஏவப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு, ஏவப்பட்டதை வெளிப்பட்டதையும் சேர்த்து அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப 4 பொருள் தியானிச்சோம். என்னெல்லாம், கட்டில், மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு. சரி, இப்படி ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு பெண் இவ்வளவு செஞ்ச உடனே இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, கேயாசியை பார்த்து, எப்ப வந்தாலும் நம்மளை நல்லா கவனிக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது நம்ம செஞ்சுட்டு வரணும், போய் கேளுன்னு. அப்போ போய் கேட்கிறான். அதுலயும் அவன் அழகான ஒரு பதில் சொல்றா. என்ன பதில் தெரியுமா, நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். ஆனா அவளுக்கு என்ன இல்லை, ஆனா பெண்களாகிய நமக்கு என்ன மட்டும் இருக்காது, திருப்தியே வராதுன்னு சொல்லுவாங்க. உள்ளது தானே, அதுக்காது சிரிங்களே. நமக்கு திருப்தியே வராது. ஆனா உங்களுக்கு எதுல திருப்தி வரக்கூடாது தெரியுமா, இந்த ஜெபம் போதும் வரக்கூடாது, இந்த அபிஷேகம் போதாதுப்பா, இந்த வல்லமை போதாதுப்பா, இந்த கிருபை போதாதுப்பா, இந்த வரம் போதாதுப்பா, அதுல திருப்தி வரக்கூடாது. ஆனா நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சந்ததியை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஜோனல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், திருப்தியா இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இப்ப ஆனாலும் தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு குழந்தை அடுத்த தடவை வரும்போது ஒரு குழந்தைய அணைப்பான்னு சொல்லிட்டு, சரி இனி நீங்க பிறகு போய் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அந்த குழந்தை வளர்ந்தது. இப்ப பிடிவாதம் பிடிக்கி உங்க பிள்ளைகளை மாதிரி நாங்க அப்பா கூட வயலுக்கு போய் தான் ஆவேன் போச்சுது. இப்ப அங்க போய் தலை நோவுதுன்னு சொல்லுது, உங்களுக்கு கதை தெரியும். இப்ப அந்த குழந்தைய தகப்பேன் கொடுத்து விடுறா, தாயிட்ட போய் விட்டுருப்பா, அதுக்கு தலை நோவுதான். இங்க தாய் மடியில வந்து அந்த குழந்தை இருந்த உடனே அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டான். இப்ப மரித்து போன ஒரு அனுபவம். இப்பந்தான் சூனேம் எழும்புறா. மரிச்சதை பார்த்து அழல, ஐயோ என் பிள்ளை செத்துட்டானேன்னு சோர்ந்து போகல. உண்மையில அப்படி ஒரு பெண் இருக்கவே முடியாது. கத்திருக்க மாட்டோம், கதறிருக்க மாட்டோம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டோமா. ஆனா இந்த பெண் நேரா தீர்க்கதரிசி படுத்திருக்கிற மேல் வீட்டறையில போய் கட்டில கொண்டு பிள்ளைய போட்டா, நேரா ஓடுறா. ஓடி 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 இப்ப அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன், வாசிங்க பாப்போம். 30வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும்
உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இப்ப யார்கிட்ட பார்த்து சொல்றா? தீர்க்கதரிசியின் காலை பற்றி கொண்டா. தீர்க்கதரிசி சொல்றார், கேயாசி தடியை கொண்டுட்டு போ, நீ போய் அந்த குழந்தைக்கு மேல வை. ஆனா தாய் சொல்றா, அவ எழும்பி ஓடி வந்து சொல்றா, உம்மை நான் விடுகிறது இல்ல. இன்னைக்கு அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், உங்க வீட்டுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வர வேண்டும் என்றால், இந்த சூனேம் ஒரு ஸ்திரீ என்ன பண்றா? நான் உம்மை விடுகிறது இல்ல. அப்படி பற்றி இருக பாதத்தை பிடித்து கொண்டா. இப்ப தீர்க்கதரிசி வர்ற அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் மேலையும் கீழையும் படுக்கிறான். அந்த குழந்தை 7 தரம் தும்மி கண் திறந்தது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ளமா பிள்ளை ரட்சிக்கப்படாம மனம் போல வாழுதா? குடிச்சு குடிச்சு உங்க கணவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? அநேக குடும்பத்துல ஆத்துமா செத்து போயிருக்கிறது. சர்தை சபைக்கு எழுதும் போது ஆவியானவர் எழுதுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் எப்படி இருக்கிற? செத்த. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள அந்த அனுபவம் தாமா இருக்கு. நிறைய வீட்டுக்குள்ள கணவனால செத்து போன அனுபவம். ஆத்துமா, உங்க ஆத்துமாவே அநேக ஆத்துமா சோர்ந்து போயிட்டு. ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ள பிரச்சனை முடியலப்பா. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள பிரச்சனை. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு பகல் நீங்க தீர்மானம் பண்ணுங்க, வருஷத்தின் நடுவுல என் ஆண்டவர் உங்க கூடாரத்துல தம்முடைய கிரியை அவர் செய்து உங்களை உயிர்ப்பிக்க போறார். அதனால தான் இந்த கூட்டத்துக்கு என் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தா. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை பற்றி பிடிச்சுக்கோங்க. விட மாட்டேன்பா, விட மாட்டேன்பா, செஞ்சு பாருங்களேன். இன்னைக்கு 16ஆம் தேதி ஒரு டைரியை எடுத்து எழுதுங்க. இன்னையில இருந்து உங்க ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமா மாறட்டும். ஆண்டவரே, ஓடி 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 அங்க போனா விடுதலை கிடைக்குமா, இங்க போனா விடுதலை கிடைக்குமா, இந்த தீர்க்கதரிசியை போய் சந்தித்தா விடுதலை கிடைக்குமா? இது அதற்குரிய காலம் அல்ல, இது கடைசி காலம். மற்றவருடைய ஜெபத்தை சார்ந்து வாழ வேண்டிய காலம் அல்ல தேவ பிள்ளையே. இது நீங்க துறப்புல நின்று நான் உங்களை விட போறது இல்லாண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்தை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்றால் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வருதா வரலையா இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க கூடாரத்துல செய்யத்தான் போகிறார். தரிசனம் நிறைவேற போகிறது, தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. இனி ஒரு வருஷத்தை கர்த்தர் நீட்டி போட விரும்பல. இந்த வருஷம் அற்புதத்தின் வருஷம், உங்க வீட்டுக்குள்ள வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வருஷம். நீ பார்த்த சொப்பனம், வருஷங்களுக்கு முன்பாக நீங்க பார்த்த சொப்பனம் இந்த வருஷம் நிறைவேறத்தான் போகிறது. ஹல்லேலூயா. ரபப லதுனா ரிகபபபபப. ஓ ராமா ஷாத்தரே, ஒரு ஜெப ஆவி எங்க மேல ஊற்றப்படட்டப்பா. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எங்க சகோதரர்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபம் நமக்கு போதாதுமா, இந்த ஜெபம் நமக்கு போதாதுமா. பாருங்க, இதே மாதிரி ஒரு அபிகாயில் செஞ்சா. என்ன செஞ்சா தெரியுமா? அபிகாயில், நீங்க பிறகு போய் வீட்டில் போய் வாசிங்க. நான் வசனம் சொல்ல சொல்ல நேரம் இல்லாததுனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க குறிச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 25 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. இப்ப என்னைய பாருங்க. இப்ப அங்க அபிகாயில் வீட்டுக்கு அழகா ஒருத்தர் வாராரு. வந்து சொல்றாரு, நீர் வாழ்க, உங்க குடும்பத்துக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்குண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல, வீட்டில் என்ன வேணும் அதைத்தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு சமாதானம் இருந்தா போதும், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருந்தா போதும். கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைல்ல, டெய்லி வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை, நல்ல மருமகை நினைச்சு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை, தெரியல, நமக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு கர்த்தர் சொல்றார் பாருங்க, அந்த அபிகாயில மாதிரி வீட்டை தேடி வந்த வார்த்தை. ஆனா அவ கணவர், அபிகாயில் என்றால் புத்தியுள்ள ஸ்திரீ, மகிழ்ச்சியின் ஊற்று என்று அர்த்தம். அவளை குறித்து பைபிள் அழகா வர்ணிக்கிறது. ஆனா கணவன் பேர் என்ன சொல்லுங்க? நாபால். அவரை குறித்து பைபிள் சொல்லுது, முரடனும் துராகிர்தனுமாயிருந்தான். ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டட் மேன். அதனால அவன் பாருங்க குடிச்சு வெறிச்சு கோபத்துல இருக்கிறான். இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். அவன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய விருந்து நடக்கு. ஏன் விருந்து நடக்கு அப்படின்னா, யூத கலாச்சாரத்தின்படி மயிர் கத்தரிக்கும் பொழுது வீடுகளில் விருந்து வைப்பது வழக்கம். அதனால வீட்டுக்குள்ள விருந்து நடக்கு. இத வனாந்தரத்துல பாம்போல அலைஞ்சு திரிகிற தாவீது கேள்விப்பட்டு அவன் தான் ஒரு ஆளை அனுப்பி இந்த வீட்டுக்கு சமாதானம், கைக்கு நேரிடுகிறத எனக்கு தாங்கன்னு சொன்னான். நாபாலை குறித்து வேதம் சொல்லுகிறதுல அவன் சீறி அனுப்பிட்டானா.
அப்படி கடிஞ்சு கோபத்துல போ, உன்னையும் தெரியும் எஜமானையும் தெரியும் அனுப்பிட்டான். ஆனா இந்த செய்தி சொல்லும் போது அபிகாயில் வீட்டுல இல்ல. இப்ப வேலைக்காரன் அபிகாயில் வந்த உடனே, உன் கணவன் இப்படி ஏசி அனுப்பிட்டா, ஆனா நாமெல்லாம் அங்க இருக்கும் போது தாவீது நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிறாரு, ஆனா இப்ப சீறி அனுப்பிட்டான், நாளைக்கே தாவீது உன் குடும்பத்தையும் அழிச்சிருவான். உண்மைதான். அங்க போய் சொன்ன உடனே தாவீது என்ன செய்யறான், 400 பேரை கூட்டிட்டு வா போவோம், நாளைக்கு ஒரு நாய் கூட அவனுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த நேரத்துல அபிகாயில் வீட்டுக்கு மேல இருந்த அந்த தேவ கோபாக்கினையமா, உன் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் செய்கிற பாவத்தினால தான் வீட்டுக்குள்ள தேவ கோபாக்கினை. ஒரு நாள் கண்ணீர் மாறல நினைக்கிறீங்கல்ல, வீட்டுக்குள்ள யாரோ செய்கிற ரகசிய பாவம் இன்னைக்கு தேவ கோபாக்கினையா இருக்கிறது. அந்த தேவ கோபாக்கினை போகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அபிகாயில் என்ன செய்யறா வாசிங்க. 25வது அதிகாரம் 23வது வசனம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி, தீவிரமாய் தான் அவ வந்தா, 18வது வசனத்துல சொல்றோம். இப்ப தீவிரமா கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். பாவம் செஞ்சது யாரு? அபிகாயிலா பாவம் செஞ்சா? நாபால் தான் பாவம் செஞ்சா. ஆனா அபிகாயில் என்ன சொல்றா தெரியுமா? என் ஆண்டவனே, தாவீது பாதத்துல விழுந்துட்டா, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள கணவர் குடிகாரரா இருக்கலாமா, இல்லைன்னா உங்க சந்ததி ஏதோ ஒரு தவற செய்யலாமா, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல, அபிகாயில் தாவீதின் பாதத்துல விழுந்தாள், நீங்களும் நானும் தாவீதின் குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல விழுந்து, என் ஆண்டவரே இந்த பாதகம் என் மேல சுமரட்டப்பா, என் பிள்ளை செய்யற பாவம் என் மேல சுமரட்ட ஆண்டவரே, என் பிள்ளைய தண்டிச்சிடாதீங்க, என் வீட்டுக்குள்ள தேவ கோபாக்கின வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பகல் நீங்க கண்ணீரோடு கூட அவருடைய பாதத்துல விழுந்தீங்கன்னு சொன்னா ஒரு அற்புதம் இந்த மாசத்திலே உங்க வீட்டுக்குள்ள நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு செஞ்சா போதுமா, ஆண்டவரேன்னு சொல்லி பாதத்துல விழுங்கம்மா. ஒரு சின்ன பிரச்சனைன்னு அடுத்த வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்றோம்ல, அடுத்த யார்கிட்டயாவது நம்ம பாரத்தை இறக்கி வைக்கணும்னு சொல்றீங்கல்ல, தப்பு இல்லதான். ஆனா அதை விட நேரா வீட்டுக்குள்ள போங்க, அரைக்கதவை பூட்டுங்கம்மா, பாதத்துல விழுந்து கிடங்க, கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ காலையில் மயிலாடியில் மீட்டிங், நைட்டு எங்களுக்கு நாகர்கோயில் சர்ச்சில் ப்ரேயர். அப்போ திடீர்னு சொல்லி அந்த வந்த பாஸ்டரை நாகர்கோயிலில் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடணும். ஏன்னா எங்களுக்கு நைட் மீட்டிங் எங்கள் பிரான்ச் சர்ச்சில். அப்போ நானும் பாஸ்டரும் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் ஜெபித்தார். ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல பயந்து போயிருக்கிறீங்க, இந்த ஊழியம் என்னவாய் மாறும், என் நிலைமை என்னவாய் மாறும் அப்படி யோசிக்கிறீங்க, ஒரு மரண பயம் உங்களுக்குள்ள இருக்குது. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டார். காணிக்கை கொடுத்தோம், அவர் கிளம்பிட்டார். காரில் போயிட்டே இருக்கிறோம். அவரை பார்வதிபுரம் பக்கத்தில் அவரை இறக்கி விட்டோம். விட்ட உடனே பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு தலைக்குள்ள ஒரு மாதிரி வருது, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி உடனே போயிடுவோம் அப்படின்னு ஸ்பீடாக காரை ஓட்டினாங்க. நாகர்கோயில் வீடு எங்களுக்கு அப்ஸ்டர்ஸில். காரை எப்படி தான் விட்டுட்டு திறந்து இறங்குனாங்களோ தெரியல, மேலே ஏறுனது தான் தெரியும், அப்படியே விழுந்துட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. நான் தட்டி பார்க்குறேன், கூப்பிட்டு பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. அப்படியே யோசிக்க, நெஞ்சு அமுக்கணுமா இல்லைன்னா சுடுதண்ணியை கொண்டு தரணுமா, ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு அசைவு இல்லை. அப்படியே இருக்கும்போது திடீர்னு நான் ஆவியில் பலன் அடைஞ்சு சொன்னேன், இப்பத்தானே ஆண்டவரை பேசினீர், இப்போதானே தீர்க்கதரிசியை கொண்டு பேசினீர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உனக்கு கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஜீவன் போகக்கூடாது, நான் உங்க பாதத்தை பிடிச்சு கெஞ்சுறேன் ஆண்டவரே, இப்போ இந்த ஜீவன் போகக்கூடாதுப்பா, இப்போ ஒரு மரணம் இந்த மகனுக்கு வரக்கூடாது ஆண்டவரே, பிடிக்கிறேன்ப்பா, உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் இருக்கு ஆண்டவரே, வாக்குத்தத்தம்
பொய்யாகாதுப்பான்னு சொல்லி அப்படி ஆவியில நிரம்பி தலையிலிருந்து அப்படி தடவி, இயேசுவின் நாமத்தால பிசாசை இப்ப இந்த உயிரை எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படி கொஞ்சம் எங்க இருந்து தான் தைரியம் வந்தோ தெரியல, ஒரு வார்த்தை மட்டும் என்ன தைரியப்படுத்துறது. அப்படி ஜோமன லேசா அப்படி கண்ணு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அசைச்சாங்க. அசைஞ்சு இந்த கையில இப்படி கேட்டாங்க. ஏன்னா ஒரு மெடிசின், ரொம்ப நாளாக ஹார்ட் பேஷண்ட் அவங்க, பல் அடியில் வைக்கிறதுக்கு வச்சோம், தூக்கி வச்சோம். ஆனாலும் ஒன்றும் இல்லை. அப்படியே தூக்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம். அந்த ஆஸ்பத்திரியில் ஒன்றுமே செய்ய முடியாதுட்டாங்க. அடுத்த ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணுறேன், யாராவது நர்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, எங்கே கொண்டு போனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போகிறேன். மருத்துவர் சொன்னார், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை தவிர ஒன்றுமே செய்ய முடியாதுமா அப்படின்னாங்க. நான் ஜோமனே, ஆண்டவரே நான் உம்மை விடுகிறது இல்லைப்பா, ஏன்னா வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறீங்க, அதை மட்டும்தான் நம்புகிறேன்ப்பா. சூழ்நிலை எதிராத்தான் இருக்குது, சரீரம் ஒன்றுமே இல்லைப்பா, ஆனால் வாக்குத்தத்தை மட்டும் பிடிக்கிறேன்னு சொல்லி உங்கள் காலை பற்றி கொள்றேன்ப்பான்னு சொல்லி அழுது 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 ஜெபித்தேன். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஜீவனோடு தேசமெங்கு கொண்டு பயன்படுத்துகிறா. ஹல்லேலூயா. அவங்களும் ஓட்டம்தான். இந்த வாரம் சென்னை, அடுத்த வாரம் ஆந்திரா, இப்படிதான் ஓடுறாங்க. அதனால தாமா தைரியமா சொல்றேன், ஆண்டவருடைய பாதத்தை மட்டும் கெட்டி பிடிச்சு நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி ஜெபிச்சீங்கன்னா இந்த மாசத்துல சில அற்புதம் உங்க கூடாரத்துல நடக்க போதுமா. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாருமா. ஓ, நீ ஜெபிக்கணும், நீ ஆண்டவரை விடாம பற்றிக்கொள்ளணும், அவருடைய பாதத்துல நீ விழுந்து கிடக்கணும். போதும், இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை போதுமா. இனி கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவீர்கள் என்றால் மறைத்த சில அனுபவத்தை என் ஆண்டவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஓரபமம ஷாத்தரா தியாகமால பாரபால பௌடா. நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தாம்மா. அந்த சூனேம் ஒரு ஸ்திரீயை போல அந்த 4 அனுபவமும் நம்ம அனுபவமாய் மாறட்டும். 5வது உங்களை விடுகிறது இல்லைன்னு சொன்னேன். இன்னையிலேருந்து உங்கள் ஜெபம் மாற போதுமா. உன் சந்ததி உன்னைய பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் ஜெபம் மாறப்போகுது. பிள்ளை உங்களை பார்த்து கேட்கணும், எம்மா எப்போ பார்த்தாலும் ஜெபமிட்டே இருக்கியே, உங்களை பார்த்து அவங்களும் ஜெபிக்கிறவளாய் மாறுவாங்க. ஹல்லேலூயா. முதல்ல நீங்கள் எழும்ப வேண்டியது ஜெபத்துல எழும்புங்க. வீட்டுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரத்தான் போறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஜெபத்தை பார்த்து உங்க பிள்ளைங்க சாட்சி சொல்ல முடியுமா? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஜெபிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு பவுலுடைய ஜெபம் பாருங்க, ஸ்தேவானுடைய ஜெபம் பவுலை தாக்குச்சு, இம்பாக்ட் பண்ணுச்சு. அதே ஸ்தேவானுடைய அந்த பவுலுடைய ஜெபம் எப்பாப்ரா, தீத்து, தீமோத்தேயு இவங்களெல்லாம் அப்படியே தாக்கி பிடிச்சது. இன்னைக்கு உங்க ஜெபம் கர்த்தர் யாரை தெரியுமாமா தேடுறாரு? முழங்கால நின்று ஜெபிக்கிற ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற சகோதரிமார்களை தான் இந்த கடைசி நாள்ல கர்த்தர் தேடுறாருமா. ஹல்லேலூயா. நீங்க உயிர்ப்பிக்கப்படணும்னா ஜெபத்துல எழும்பித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. 2வது ஒரு சம்பவத்தை சொல்றேன், எடுத்துக்கொள்ளலாம். ஒபதியா 21வது வசனம். ஒபதியா தீர்க்கதரிசன புத்தகம் 21வது வசனம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. ஏசாவின் பர்வதத்தை நியாய தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதா இருக்கும். போதும், முதல்ல நீங்க எழும்பிதான் ஆகணும். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வரணும். ஜெபத்துல நீங்க எழும்பித்தான் ஆகணும். அதிகாரமுடையவர்கள் என்கிற உங்க சிந்தை மாறணும். 2வது, ராஜ்யத்தையே உங்க கையில ஒப்பு கொடுக்கிற காலம் வந்துட்டுமா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. அப்படின்னா எழுப்புதல்ல நாமும் ஒரு பங்காளியாய் மாறப்போகிறோம். சரி, இந்த ஒபதியா தீர்க்கதரிசன புத்தகத்துல எப்போ இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? நல்ல கவனிங்க. இனி அந்த அதிகாரத்தை அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கலாம். இந்த ஒபதியா தீர்க்கதரிசன 2 வீட்டார் இருக்கிறாங்க. ஏசா யாக்கோபு வம்சத்தினர். ஏசா வம்சத்துல ஏதோமியர்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே யாக்கோபின் வம்சத்தினர் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது கருவறையிலே தொடங்கின சண்டை. கற்பத்துல இருக்கும் போதே ஏசா யாக்கோபுக்கு என்னதுதான்
அப்பமே யுத்தம் தான். இந்த யுத்தம் அப்படியே தொடங்கிட்டே அப்படியே வருது. இப்போ இவங்க 2 பேரும் நல்ல ஒருத்தருக்கொருத்த சத்துருக்களாகவே வாழ்ந்து வந்தாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது அந்த 16வது வசனம் வாசிங்க பாப்பா. 16வது வசனம் 16. நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும். போதும். இப்போ இங்க இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்களாம் பாருங்க. இவங்க மதுபானம் பண்ற அளவுக்கு ஏசா வம்சத்தினர் காணப்பட்டார்களாம். இந்த சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் மதுபானம் பண்றாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு இந்த இஸ்ரவேலர்கள் சங்கடப்படுறாங்க. ஏன் சங்கடப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், நேபுகாத் நேச்சார் பாபிலோனின் ராஜா என்ன செய்யறான், இஸ்ரவேல் ஜனங்களை சிறை பிடிச்சு அவன் கொண்டு போறான். இப்படி சிறை பிடிச்சு கொண்டு போகும்போதுதான் இவங்க புலம்புறாங்க. அவன் குடிக்க நல்லா தான் இருக்கிறான், ஆனா நான் கர்த்தரை தேடுற குடும்பம், நான் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், தேவனை துதிக்கிற ஜனம், எனக்கு தானே சிறையிருப்பு, எனக்கு தானே இந்த பாடு, எனக்கு தானே இந்த பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி சோர்ந்து கவலைப்பட்டு புலம்பி கடைசியில் சொல்றாங்க, ஆண்டவரும் எங்களை மறந்துட்டாரு, எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க. அந்த சொல்லும் போதுதான் ஒபதியா தீர்க்கதரிசி அப்படியே சொல்லிட்டே வரார். அவர் வாயில கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தையை போட்டுட்டே இருக்கிறார். ஒபதியா அப்படின்னு சொன்னா அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. ஒபதியா என்கிற பெயருக்கு அர்த்தம் தி சர்வன்ட் ஆஃப் யாவே, யெகோவாவின் ஊழியக்காரன் என்று அர்த்தம். இவன் எந்த வம்சத்தில் சார்ந்தவர் என்றால், யோபுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, எலிஃபாஸ், எலிஹு, பில்தாத். அதுல எலிஃபாஸின் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஒபதியா. இப்ப இந்த ஒபதியா வாயில கர்த்தர் வார்த்தையை போட்டுட்டே இருக்கிறார். அப்படி கடைசியா 21 முடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதா இருக்கும். உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு, அப்போ சிறையிருப்பு கொஞ்ச காலம்தான், பாபிலோனிய சிறையிருப்பு கொஞ்ச காலம்தான், இந்த பாடு கொஞ்ச காலம்தான், இந்த அடிமைத்தனம் கொஞ்ச காலம்தான், இந்த கண்ணீர் கொஞ்ச காலம்தான், சந்தோஷமா எழும்புவோம், சேனையா எழும்புவோம், பாபிலோனுக்கு போவோம், தேவ சித்தத்தை செய்வோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்புக்கு போனாங்களா. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, தாயே, தேவ பிள்ளை, கர்த்தரை பார்த்து நீங்களும் கேட்கறீங்கல்ல, எனக்கு தான் பலவீனம் என்கிற சிறையிருப்பு, என் வீட்டுக்குள்ளதான் போராட்டம் என்கிற சிறையிருப்பு, என் வீட்டுக்குள்ளதான் கடன் என்கிற சிறையிருப்பு, என் வீட்டுக்குள்ளதான் நிந்தை என்கிற சிறையிருப்பு, வருஷங்களா அனுபவிச்சுட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை கிடையாதான்னு சொல்லி இன்னைக்கு ஏக்கத்தோடு வந்தீங்கல்ல, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு, ஏமா வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போறார். ஏன்? ராஜ்யத்தையே உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க போறாரா. கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா வாக்குத்தத்தமும் நிறைவேற போகுது, தேசத்தையே நம்ம கையில ஒப்பு கொடுக்க போறார், நம்ம எழுப்புதல்ல பங்காளியா மாற போறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இப்ப கடந்து வருகிற பிரச்சனை டெம்பரரி தான், பெர்மனன்ட் இல்லை. வியாதியோட என் வாழ்க்கை முடிஞ்சு நினைக்கீங்களா? இல்லவே இல்லை. இந்த வியாதியை ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வியாதியிலே போணுமா, அவங்களுக்கு அந்த வியாதி தான் வந்தது, அவங்க செத்து போயிட்டாங்க. ஆமாமா, எனக்கு வந்த வியாதி தான் சத்ருக்கும் வந்தது, அவங்க இன்னைக்கு உலகத்துல இல்ல, ஆனா நான் எங்க போனாலும் பிரசங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? கிருபை ஒண்ணு மட்டும்தான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். தலையிலேருந்து கீழே வர எல்லாமே பலவீனம்தான், நிற்க கூட முடியாது, அவ்வளவு பலவீனம். நான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில கூட இல்லை, அவ்வளவு பலவீனம். இப்படி நின்னேனா அப்படி பின்னாடி விழப்போகிற அளவுக்கு ஒரு பலவீனம். நான் யோசிப்பேன், ஆண்டவரே டேட்டை வேற கொடுத்துட்டேன், எப்படிப்பா போவேன். ஜெபம் மட்டும் பண்ணினேன், ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும் விழுந்து கிடந்தேன், இந்த ஒன்று தான் செஞ்சேன். எனக்கு தெரியாதுப்பா, டேட்டை விசுவாசத்தில் கொடுத்துட்டேன்ப்பா, ஆனால் சரீரம் சப்போர்ட் பண்ணலை, சூழ்நிலை சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா என் மாமியார் போன வியாழக்கிழமை அவங்க நல்ல ஏபிளாக இருந்தால் அவங்க காரியத்தை பார்த்து கீழே விழுந்து அவங்களுக்கு சதமுறிவு, நல்ல ஒரு பேண்டேஜை போட்டு பெட்டில் தான் இருக்காங்க. அப்போ நான் எப்படி வர முடியும் யோசித்து பாருங்க. எவ்வளவோ சூழ்நிலைகள், சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். ஹல்லேலூயா.
ஏன்னா உங்க வாழ்க்கையில சில அற்புதத்தை என்ன ஆண்டவர் செய்யணுங்கிறதுதாம்மா ஆசையோடு உங்களையும் கொண்டு வந்தா. ஹல்லேலூயா. இங்க வந்த யாரையும் கட்ட சும்மா கொண்டு வரலம்மா. நீங்க ஜெபம் பண்ணிரணும், எழும்பிரணும், வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்க்கணும். தேசத்தின் எழுப்புதல்ல நாம ஒரு பங்காளியா மாறணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் வார்த்தையை கொடுத்த உடனே சந்தோஷமா போறாங்க. அதனால தான் தைரியமா உங்களை பார்த்து சொல்றேன், இதுதான் முடிவு நினைக்காதீங்க. இந்த கடன்லே செத்து போயிருவனோ இல்லை, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறதே பார்த்து பார்த்து நான் செத்து போயிருவனோ இல்லை. உங்க பிள்ளைக வாழ்ந்திருப்பதை நீங்க பாப்பீங்க, பிள்ளை ரட்சிக்கப்படுறத பாப்பீங்க. உங்க சந்ததியை என் ஆண்டவர் உயர்த்தி மேன்மையாய் வைத்திருக்கிறத உங்க கண்கள் காணும். அதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை எடுக்க மாட்டார்மா. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எடுக்க மாட்டார். எந்த பிள்ளையை குறித்து துக்கத்தோடு இன்னைக்கு அழுது வந்தீங்களோ அந்த முகத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அபிகாயில குறித்து சொன்னேன்ல, பாதத்துல விழுந்தா. அடுத்து ஒரு வசனத்துல இருக்குது, நான் அதை விட்டுட்டேன் நேரம் போனனால. உன் முகத்தை பார்த்து நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்ட்டு ஆவிது சொல்றாருமா. ஒரு மனுஷனே சொல்றான், அபிகாயிலே உன் முகத்தை பார்த்து உன் குடும்பத்தை அழிக்க மாட்டேன். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருமா. புலம்பி புலம்பி இன்னைக்கு வந்தீங்கல்ல, துக்கத்தோடு வந்தீங்கல்ல, இந்த சிறையிருப்பு என்னைக்கு மாறும்னு சொல்லி அழுது வந்தீங்கல்ல, உங்க முகத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மனுஷி அல்ல, என் ஆண்டவர் உங்க முகத்தை பார்த்து நீ சமாதானத்தோடு போமா, ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வேன் அங்க வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. என்னை கவர்ந்து கொண்ட வார்த்தை, உன் முகத்தை பார்த்து உனக்கு அற்புதத்தை செய்வேன், நீ சமாதானத்தோடு போ. நீ கொடுக்கிற உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. சரி, இப்போ இந்த பகுதியில எப்பொழுது வசனம் அழகா சொல்லுது, அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதா இருக்கும். எப்பொழுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல வாசிக்கலாம் 17வது வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார். முதல்ல அவர்கள் எப்படி இருப்பாங்களாமா? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமா இருப்பார்கள். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமா இருப்பார்கள். உங்க சிறையிருப்பு மாற போதுமா? உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார். வீட்டுக்குள்ள ஒரு உயிர்மீட்சி வரத்தான் போகுது. நம்ம ஆசை எல்லாம், ஆண்டவருடைய ஆசை எல்லாம், எல்லாத்துக்கும் மேல பெரிய எழுப்புதல் வரப்போகுது. அதுல நீங்களும் நானும் ஒரு அங்கத்தினரா இருக்கணும். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கறது முதல்ல என்ன தெரியுமா? நீங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் ஹாகியோஸ். the word hagios means separated one, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதற்கு ஒத்த எபிரேய பதம் என்ன அப்படின்னா மெக்காதேஷ். மெக்காதேஷ் அப்படின்னு சொன்னா 5 அர்த்தம் இருக்குது பாருங்க. செப்பரேட்டட் ஒன், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரதிஷ்டை உள்ளவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. 1 கொரிந்தியர் 3ல வாசிக்கிறோம்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கம்மா. ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் மெக்காதேஷ்க்கு அர்த்தம். 4வது, இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தம் 7வது மாசத்துக்கு போதாதுமா. இன்னும் பரிசுத்தம், நாவில பரிசுத்தம், இருதயத்துல பரிசுத்தம், உள்ளத்துல பரிசுத்தம், கண்ணுல பரிசுத்தம், எல்லாத்துலயும் பரிசுத்தம் வேணும். 5வது, ஆவியும் பரிசுத்தமா இருக்கணும், ஆத்துமாவும் பரிசுத்தமா இருக்கணும், சரீரமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமாமா? உங்க பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டாமா? கெஞ்சி கேட்குறேன், பிள்ளைக்காக ஜெபிங்க. நல்ல ஜெபக்குறிப்பு சொன்னாங்க. கடைசி காலத்தில் வந்துட்டோம்மா. பாருங்க, என் மகன் ஒரு குரூப் யூத்தை எங்கள் சர்ச்சில் அவன் கைக்குள்ள வச்சிருக்கிறான். எவ்வளவோ அந்த பிள்ளைங்களை விட்டுறக்கூடாது உலகத்துக்குன்னு சொல்லி அதுகளுக்கு கிட்டாரை சொல்லி கொடுத்து, கீபோர்டை சொல்லி கொடுத்து, மேடையில் அதுகளை ஏற்றி, எப்படியாவது நீ பாடு, கத்துற துதி, அப்படியாவது நீ உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கைக்குள்ளே வச்சிருக்கான். ஆனாலும் சில பிள்ளைகளை போய் அந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது, உங்களுக்கு என்னன்னு தெரியாது, எனக்கும் உண்மையிலே இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கும் கிடையாது. உங்களையும் பெற்றோர்கள் நிறைய பேருக்கு இருக்காது, இருக்குமான்னு எனக்கு தெரியலம்மா. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, ஒரு ஃபேஸ்புக் இருக்குது. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணா அத்தனை பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் வாழ்ந்துருக்குறாங்கம்மா. உலக அன்புக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. மன வேதனைப்பட்டு சொல்கிறேன், நிறைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சபைக்கு போகிற பிள்ளைகளும் பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் அழிஞ்சு போகிறாங்க. நான் ஒரு பைபிள் காலேஜில் ஒரு பிள்ளை
ஒரு நாள் என் கிளாஸ்ல ரொம்ப அழுதா. ஏன் மக்களே இப்படி அழுறேன்னு. வீட்டில் கம்பல் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. எனக்கு படிக்கவே இஷ்டம் இல்லைன்னா. ஆனால் ஏன் அப்படி இருந்திருக்கானா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி உடனே ஓடி போகணும். சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டுமா. வேதனையோடு சொல்கிறேன், கடைசி காலத்தில் வந்துட்டோமா. ஆண்டவர் சீக்கிரமாய் வர போகிறார். நீங்கள் மட்டும் போனால் போதாது, ஒவ்வொருத்தருக்கும் அங்கலாய்ப்பு. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு தானே உங்க கணவர் இவ்வளவு உழைக்கிறாங்க, இவ்வளவு சொத்தை சேர்த்து வைக்கிறாங்க. என் பிள்ளை நாளைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வயிற்ற ஒடுக்கி அவர் பாருங்க, வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாம் தங்களை தியாகம் பண்ணிதான் வீட்டுக்கு பணத்தை அனுப்புறாங்கம்மா. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மனம் போல வாழ்றாங்க. கெஞ்சி கேட்கிறேன், உன் பிள்ளைக்காக இப்ப மனம் கலங்கி நீ அழாவிட்டால் நீ அழ வேண்டிய காலம் வருமா? பிள்ளை பரலோகத்துக்கு வரணும்னு சொன்னா ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடிக்கங்க. நீங்க மட்டும் பரிசுத்தமா இருந்தா போதாது, உங்க சந்ததி பரிசுத்தமா இருக்கணும். சந்ததிக்காக அழுது புலம்புங்க. போனை கையில கொடுக்காதீங்க, அதுக்கு ஒரு பிக்ஸட் டைமை கொடுங்க. எனக்கு தெரியல உங்களுக்கு அந்த பிள்ளைங்க என்னெல்லாம் சரி, அவங்களுடைய லைஃப் எல்லாம் அழியிறது மொபைல்ல தான். நமக்கு தெரியும், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா வேதனையோடு சொல்றேன் தாயே, இது உங்க மேல விழுந்த கடமை தான். தகப்பன்மார் வருவாங்க, வேலைக்கு போவாங்க. ஆனா ஒவ்வொரு தாயும் வீட்டுக்குள்ள தம் பிள்ளைக்காய் சந்ததிக்காய் அழுதா மட்டும்தாமா நாமும் நம்முடைய குடும்பமும் சேர்ந்து அந்த பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கைவிடப்பட்டுறக்கூடாது, பிள்ளைகள் அந்த பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாதுமா. இன்னைக்கு டீனேஜ் பிள்ளைகள்கிட்ட சொன்னா கோபம் தான் வரும். ஒன்னே நீங்க செஞ்சா போதும், நீங்க ஜெபம் பண்ணா போதுமா. நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணா போதும். எங்க பார்த்தாலும் பரிசுத்தம் இல்லை. இந்த கண்ணை ஒரு பக்தன் சொல்றார், வாட்ச்மேன் நீ என்கிற தேவ மனிதன், இந்த கண்ணு 80% பரிசுத்தமா இருந்தா நாம பரிசுத்தமா 80% வாழலாமா? அப்ப ரொம்ப மோசம் என்னதுதான்? கண்ணுதான். அதனால தான் யோபு பக்தன் எழுதி வச்சிருக்கிறார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன் நான். அதான் பிசாசு பார்த்தான், கடைசி காலத்துல ஒன்னையும் சேர்த்து கொண்டு போறேன்னு சொல்லி ஒரு மொபைல் ஸ்மார்ட் போனை கையில கொடுத்து நல்ல பார் அப்படின்னு வச்சுட்டான். எவ்வளவு நேரம் மொபைல்ல இருக்கிறீங்க இன்னைக்கு யோசித்து பாருங்கம்மா. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நியூஸ் பாருங்க போதும். ஜெப நேரத்தை மொபைல் போன் திருடக்கூடாது. வேத வாசிப்ப உங்க மொபைல் போன் திருடக்கூடாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய மொபைல் போன் திருடக்கூடாது. இன்னைக்கு நீங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதம் உங்க முழங்கால தான்மா, உங்க கண்ணுல தான், உங்க கையில தான் இருக்குது. கர்த்தர் அதான் சொல்றார், பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சரி, ரெண்டாவது அதே வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏமா, முதல்ல நமக்கு தேவை சிறையிருப்பு மாறணுமா, வாக்குத்தத்தை நிறைவேறணுமா, ஒரு எழுப்புதல்ல நம்ம பங்காளியா மாறணுமா, நீ பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. ரெண்டாவது, நீ சுதந்திரவாளிங்கிறது உங்க மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்கம்மா. நீங்க சுதந்திரவாளி, நீங்க சுதந்திரவாளி, வாக்குத்தத்துக்கு சுதந்திரவாளி. பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தை அடுத்தவனுக்கா எழுதி வச்சிருக்கு? இல்லவே இல்லை, உங்களுக்கு எனக்கும் தான் எழுதியிருக்கு. அதை வாசிச்சு வாசிச்சு கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அந்த வாக்குத்தத்தை அத்தனையும் நம்ம என்ன செய்யலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். வேதத்துல பாருங்க, ஒரு பெண், ஒரு தகப்பனாருக்கு 5 பெண் பிள்ளைகள். செலோப்பியாத் என்பவருக்கு சொல்ல முடியுமா? 5 பிள்ளைங்க, மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்ஷால். இந்த 5 பெரிய பிரசங்கம். அந்த 5 பேருக்கும் அவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குதுமா. சரி, போகட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்துல ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது. 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணணும், அவங்களுக்கு மட்டும்தான் சுதந்திர பாகம். என்ற நேரத்துல யார் மரிச்சு போயிட்டா? செலோப்பியாத் மரிச்சு போயிட்டார். அப்ப இவங்களுக்கு சுதந்திர பாகம் என்ன செய்யாது? கிடையாது. ஆனா இந்த 5 பிள்ளைகளும் தைரியமா எங்க அப்பா பேரை நிலைநாட்டுறதுக்கு எங்களுக்கு சுதந்திர பாகம் வேணும்னு சொல்லி 5 பேரும் இந்த பிரச்சனையை மோசேட்ட கொண்டு போனாங்க. மோசே தேவனிடத்துல கொண்டு போனார், கட்ட சொன்னார். அவங்க கேட்டதுல தப்பே இல்லை, அவங்க சுதந்திரவாளி தான். ஆனா தேவ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. உடனே சொல்றாங்க, உங்க கோத்திரத்துக்குள்ள திருமணம் பண்ணிக்கோங்க, உங்க சுதந்திர பாகத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆனா கொஞ்ச நாள் ஆச்சுது, அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்கு அப்படி ஒரு உதவி செஞ்ச மாதிரி கடைசி பெண்ணு பேர்ல ஒரு பட்டணம் வச்சாங்க, திர்ஷா. திர்ஷா, திர்ஷாவை குறித்து ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்குது. பெண்கள் கூட்டனாலே நான் ரொம்ப விரும்பி பிரசங்கிக்கிறது உன்னத பாட்டு தான்.
ஏன்னா அதில் வர்ற அந்த திர்ஷா இதெல்லாம் ரொம்ப ஆழமான செய்திகள் அடங்கினது. சரி, அப்போ இந்த திர்ஷா பேரை வச்ச உடனே இவங்க அமைதியாயிருவாங்கன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அமைதியாகலை. அவங்களுடைய அந்த போராட்டம் தொடர்ந்தது. தரிசனம் மாறல, அழைப்பு மாறல. எங்க சுதந்திரமாக எங்களுக்கு தந்தே ஆகணும்னு போனாங்க. கர்த்தர் காலம் வந்தது, அவருடைய சுதந்திர பாகத்தை கர்த்தர் கொடுத்தா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தாமா. நீ நினைக்கணும், ஆண்டவர் எனக்கு தான் வேதத்துல எல்லாத்தையும் வச்சிருக்கிறார், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலைன்னா, நம்ம சுதந்திரவாளிங்கிற மைண்ட்ல நமக்கு எண்ணமும் இல்லை. ரெண்டாவது நம்ம பார்வையும் சரியில்லை. வீட்டுக்குள்ளே பார்த்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து, கணவனுடைய பிரச்சனையை பார்த்து, பிள்ளைகளுடைய பிரச்சனையை பார்த்தே இன்னைக்கு சோர்ந்து போயிட்டோம். நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் அவரையே பாருங்க, இயேசுவை பாருங்க. அவர் எல் ஷடாய், அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ராஃபா, இதெல்லாம் சொல்லிட்டே போலாம் பாருங்க. அந்த யெகோவா ஈரேனா அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர், அப்படிதானே? எல்லாமே பார்த்து கொள்வார். அந்த நாமத்தை நீங்க சொல்லி தியானிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரும் பாருங்க. எல் ஷடாய் அப்படின்னா, ஷடாய் என்றால் பாலஸ்தீனா தேசத்தில் உள்ள ஒரு விதமான கழுகு. அந்த கழுகு தன் குஞ்சுகளை வளர்க்கிற விதம் வித்தியாசமானது. கூரிய நகங்களால் அப்படியே மார்பை கிழிச்சு அதுலேருந்து வடிகிற ரத்தத்தை குஞ்சை குடிக்க வைக்குமா. ஏன் தெரியுமா? என் குஞ்சு வலுவுள்ளதாய் மாறணும்னு சொல்லி. அதை விட 5.5 லிட்டர் ரத்தத்தில் ஒரு சொட்டு கூட தனக்கென்று வைக்காமல் உங்களுக்காக எனக்காக தன்னையே தியாக பலியாய் ஊற்றி கொடுத்தாரே, அவர்தான் எல் ஷடாய். ஹல்லேலூயா. ஷடாய் பாருங்க, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களை போஷிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர், உங்களை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர், எல்லாத்தையும் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஒவ்வொரு நாமத்தையும் நீங்க தியானிக்க அப்பா நான் ஏன் கவலைப்படணும்? எங்க அப்பாவுடைய நாமங்கள் எவ்வளவு அருமையானது. அவரை மட்டும் பாருங்க, அவரை மட்டும் பாருங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு டொமேஷியன் சக்கரவர்த்தி, நமக்கு தெரியும் வெளிப்படுத்தல எங்க கொண்டு போடுறாரு? பத்மு தீவுக்குள்ள. இப்போ யோவான், ஐயோ எல்லா பக்கமும் அடைஞ்சிருக்கே, தீவுக்குள்ள மட்டும் இருக்கிறனே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனா அதோடு அவன் லைஃப் முடிஞ்சிருக்கும். அவன் அப்படியே மேலே பார்க்குறான். வெளிப்படுத்தல் 1:9 வாசிக்கிறோம், ஐ வாஸ் இன் பத்மோஸ், நான் பத்மோக்கில் இருக்கிறேன். ஆனால் 1:10 சொல்லுது, ஐ வாஸ் இன், எங்க இருக்கிறேன்? அக்கினிக்குள்ள இருக்கிறேன், நான் ஃபயர்க்குள்ள இருக்கிறேன், நான் அனாயிண்டிங்குள்ள இருக்கிறேன். அழகா அந்த வேர்ட் சொல்ற பாருங்க, ஐ வாஸ் இன் பத்மோஸ்னு சொல்றாரு. ஆனா 1:10 நான் ஆவிக்குள்ள இருக்கிறேமா. ஐ வாஸ் இன் ஸ்பிரிட், பாருங்க, அவர் ஆவிக்குள்ள இருக்கிறேன். அவர் பார்த்ததெல்லாம் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயாகிய ஆவியானவர் இருக்கிறார். நீங்க அவரை மட்டும் பார்த்தா போதுமா, நீங்க ஜெயமா உங்க ஓட்டத்தை ஓட முடியும். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்கறத இன்னைக்கு நிறுத்துங்கம்மா. அந்த இயேசுவை பாருங்க, எல் ஷடாயை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பாருங்க. நீங்க பார்க்க உங்க பாரமெல்லாம் மாறி போகும். கர்த்தர் அற்புதத்தை செய்வா. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம், 18வது வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமா இருப்பார்கள். 3வது, முதல்ல கர்த்தர் உங்களை எப்படி எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க பாப்போம். வெரி குட், பரிசுத்தமா இருப்பவர்கள். 2வது, நீங்க சுதந்திரவாளி, நீங்க ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி, நீங்க அதுக்குள்ள வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். 3வது, நீங்க எப்படி மாறணுமா? யோசேப்பின் வம்சத்தார் அக்கினியா மாறணுமா. ஹல்லேலூயா. என்னுடைய செய்தி கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு வர்ஷிப் நடத்தும் போது சகோதரி சுனிதா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, அக்கினி அக்கினி அக்கினி. எனக்கு அப்படியே கன்ஃபார்ம் ஆச்சு, என் செய்தி இதுதான் கர்த்தர் உறுதிப்பட்டு. இன்னும் நிறைய ஒவ்வொருத்தரும் செய்த செயல்கள் எனக்கு அப்படியே பிரசங்கத்தை கன்ஃபார்ம் பண்ணுது. இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார்மா, நீ அக்கினியா மாறணும். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 12:40 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்,
அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என் ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் உண்மைதான். ஆனா இன்னொரு நோக்கம், உங்களை அக்கினியா மாற்றணும், உங்களுக்குள்ள அக்கினியை போடணும், நீங்க அக்கினி ஜுவாலையா பிரகாசிக்கணும். அந்த அக்கினி நதி உங்க வீட்டுக்குள்ள கரை புரண்டு ஓடணும், அது உங்க சபைக்குள்ள கரை புரண்டு ஓடணும். அது நீங்க போகும்போது அந்த அக்கினி இந்த தேசத்திலே கரை புரண்டு ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் என் ஆண்டவர் இந்த பகல் உங்களை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர்களாய் அல்ல. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு அக்கினி பிழம்பாய், ஒரு சீ பிழம்பாய் கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புறார். ஹல்லேலூயா. அக்கினியா மாறித்தாகணுமா? உங்களுக்கு தேவை ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. ஏன் அக்கினி நமக்கு தேவை? கடைசி காலத்தில் வந்துட்டோம். சத்ரு நமக்கு விரோதமாய் பயங்கர போராட்டத்தை கொண்டு வருகிறான். அவனை ஜெயிக்கணும்னா நீங்க அக்கினியா மாறித்தானாக வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிற தேவ மனுஷனை குறித்து நீங்க வாசிச்சிருப்பீங்க, சாட்சிகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ருமேனியா தேசத்துல கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு நல்ல பசுத்தவான். 14 ஆண்டுகள் அவரை பிடித்து சிறையில் வைத்திருந்தார்களாம். ஒரு நாள் அவரை அமெரிக்க பார்லிமெண்ட் கூப்பிட்டு, உன் ஷர்ட்டை கலத்து அப்படின்னாங்களாம். ஷர்ட்டை கலத்தி பார்த்தா 17 இடங்கள்ல மாம்சத்தை தோண்டி எடுத்திருந்தாங்களாம். யோசித்து பாருங்கம்மா, ஒரு சின்ன புண்ணு வந்தாலே நமக்கு சபைக்கு போக மனம் இல்லை. ஆனா இங்க இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டு ஜெயிலுக்குள்ளதான் இருக்காரு. ஆனா எப்படி அனுப்புவாங்க தெரியுமா? அப்படி மாம்சத்தை அப்படி தோண்டி பசியுள்ள எலிய, அந்த செல்லுன்னு சொல்லுவாங்க, ஜெயிலில் 4 பேர் தான் நெருக்கி இருக்க முடியும், அந்த ஜெயிலுக்குள்ள அடைப்பாங்களாம். பசியுள்ள எலி அவரை சும்மா விடுமா? ஆனா அப்பவும் அவர் சொல்றார், நான் இந்தியாவுக்காக ஜெபிக்க மறக்கவே இல்லைன்னு சொல்றார். ஹல்லேலூயா. சரி, இந்த மனுஷனை இந்த அமெரிக்கா பார்லிமெண்ட் சொல்றாரு, இவ்வளவு தோண்டி எடுத்த பிறகும் ஏன் நீ கத்தரிக்காய் இப்படி வைராக்கியமா நிற்கிறேன்னு சொன்னாரா? அவர் சொன்னாரா, ஒரு இடத்துல கொஞ்சம் நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, காற்று வீசினா என்ன செய்யும்? அது அணைஞ்சு போயிடும். ஆனா அதே இடத்துல ஒரு கூட்ட நெருப்பு அக்கினி மாதிரி எரிஞ்சுதுன்னா, காற்று வீசுச்சுன்னா அந்த அக்கினி என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் பச்சை எரியும் சொல்லிட்டு சொன்னாரா? எனக்குள்ள எரிகிறது சாதாரண அபிஷேகம் அல்ல, அது நேச அக்கினி. நீ என்ன உபத்திரவப்படுத்த நான் இன்னும் அக்கினியாய் கர்த்தருக்காய் ஜுவாலிச்சு எரிவேன் சொன்னாரா? அதுதான் நேச அக்கினி. ஹல்லேலூயா. அந்த அக்கினி உங்களுக்கு தேவைமா? ஒரு காய்ச்சல் வந்த உடனே சபைக்கு போக மனமில்லை, தலை வலிக்க மாதிரி இருக்கு, இன்னைக்கு சபைக்கு போக வேண்டாம். மழை வர்ற மாதிரி இருக்கு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைய பார்த்து பைபிள் வாசிக்க மனமில்ல, ஜெபிக்க மனமில்ல, ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி வர மனமில்ல. ஆட நீ அக்கினியாய் மாறுவாய் என்றால், அந்த நேச அக்கினி உங்களுக்குள்ள இன்னைக்கு பற்றி எரியும் என்றால் என்ன வரட்டும்? அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்க கர்த்தருக்கு பார்த்து சொல்வீங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் உங்களுக்கு வேணுமா? அந்த வைராக்கியம் வேணும். கடைசி நாட்களை என்னெல்லாமோ நடக்குது. அங்கே போடுற வெடிகுண்டை பக்கத்தில் எங்கேயாவது கூடங்குளத்தில் போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நாம் நிற்கிறது கொடிதான காலம். ஒரே ஒரு வாழ்க்கை தாமா. ஏன் கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கார் தெரியுமா? ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், வளர்ந்தோம், திருமணம் பண்ணணும், சந்ததிகளை கொடுத்தார், பிள்ளைகளை வளர்த்தோம், பிள்ளைகளை படிக்க வச்சோம், கெட்டி கொடுத்தோம், இனி கண்ணை மூடணும் அல்ல. இனி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு நிச்சயத்துல குறிச்சு வச்சிருக்கிறார். ஏதோ இந்த உலகத்துல ஒரு டிராமா மாதிரி நம்ம இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு நாள் வரப்போகிறது, அவரோடு கூட நிச்சய 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 காலமாய் ஆளுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்தார் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உலகத்துல சும்மா ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்றதுக்கு அல்ல. தாருமாண்டவரை தாருமாண்டவரை தருவார். நீங்க கர்த்தருடைய காரியத்துல இன்னைக்கு பகல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, உலக காரியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெப குறைவுதான், அபிஷேக குறைவுதான். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற நம்ம எல்லாரும் அக்கினி பிளம்பா மாறணும், தீ பிளம்பா மாறணும். பாருங்க, பேதுருவை குறித்து நமக்கு தெரியும், ஒன்றும் தெரியாதவன், மீனை கூட என்ன தெரியாது, முந்திரி அவசரப்படுற ரொம்ப சுபாவம் உள்ளவன். ஆண்டவரே உமக்கு இப்படி ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னவன். அவர் பாதத்தை கழுவ போறார்.
ஓ கழுவாதுக்கு ஆண்டவரே நீ போதகன்னு சொல்றார். உடனே அவர் சொல்றார், நீ கழுவ விடலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்குல, அப்படின்னா தலையும் சேர்த்து கழுவோம். இப்படி எதுக்கெடுத்தாலும் ஞானமற்று பேசின பேதுரு ஒரு நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல the day of Pentecost, பெந்தேகோஸ்தே அன்றைக்கு ஆவியானவர் பலமாய் அக்கினியாய் நாவின் மேல் இறங்கினார். அவ்வளவுதான், அவர் லைஃப் தலைகீழா மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் கையில தாமா பரலோகத்தின் துறவுகோலையே கொடுக்கிறாரு. நீ திறந்து அநேக 5000 ஜனம் உள்ள போட்டோம், 2000 ஜனம் உள்ள போட்டோம், ரட்சிப்புக்குள்ள வரட்டும். ஓ அந்த பேதுருவ வாழ்க்கையில கர்த்தர் இப்படி மாற்றினார்னா, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் சொன்னாரே, அற்பமான பேதுருவ அக்கினி மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அக்கினி உங்களுக்கு தேவை. நான் என் வாழ்க்கையில ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவள், ரொம்ப வெட்கப்படுவேன். ஆனால் என்னைக்கு அக்கினியும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டனோ அன்னைக்கு தான் அந்த சத்தமே வந்தது. ஹல்லேலூயா. என் கூட படித்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்கடி இருந்து இந்த சத்தம் அப்படின்னு. ஏன்னா அமைதியாக பேசுவேன், 4 பேரை பார்த்தா வெக்கப்பட்டு ஓடி போவேன், வீட்டுக்கு விருந்தாள் வந்தா ஓடிடுவேன். ஆனா ஒரு நாள் என் ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள அந்த ஆவியை ஊற்றினார் பாருங்க. அது கூட ஒரு அக்கினி அபிஷேகத்தை தந்தார். அந்த அக்கினியில தாமா எத்தனையோ சோதனை பாடு போராட்டம் வந்தாலும் இன்றைக்கும் கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிக்கிறோம்னா அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா. கடைசி காலத்துல உபத்திரவம் வரும், வேதனை பெருகும், வியாதி பெருகும், பலவீனம் பெருகும், போராட்டம் வரும். ஆனா நீங்க ஜெயிக்கணும்னா அக்கினியா மாறணுமா? உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை. நீங்க தீ கண்டங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றித்தான் ஆகுவார். ஹல்லேலூயா. ஒரு தீ பிளம்பா மாறுங்க. ஒரு தடவை டேவிட் பிரைனாட் என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் காட்டுக்கு மத்தியில செவ்விந்தியர்கள் மத்தியில ஊழியம் செய்தவர். அவரை கொலை செய்யணும்னு வகை தேடினாங்க. அவரை கொலை செய்ய முடியலை. ஏன்னா அவர் வீட்டை அப்படியே பார்த்தாங்க, வீட்டை சுற்றி அக்கினி எரியுது. ஒரு நாள் அவர் காட்டுல வந்தார். டேய் இன்னைக்கு வெளியே தான் இருக்கிறார், அவரை கொன்றலாம் அப்படின்னு ஒரு 2 பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கரு நாகம், இவர் இப்படியே முழங்கால் போட்டு ஷகமா லாந்தனா ரகனா ஷகரா அப்படியே அக்கினி அந்நிய பாஷையை பேசிட்டே இருக்கிறார். அந்த கருநாகம் இப்படி வந்து நிற்குது. இவருக்கு தெரியவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்போ 2 பேரும் பார்த்தாங்களா, டேய் நம்ம கொல்ல வேண்டாம், இந்த கருநாகம் அவரை கொன்று போட்டுரும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்களாம். அந்த கருநாகம் 3 கொத்து தரையை கொத்தி அப்படியே கீழே செத்து மடிஞ்சிட்டான். பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம், எடா என்ன நடந்தது, நில்லு அவர்கிட்ட கேட்போன். அவர் மெதுவா ஜோமணி கண்ணை திறக்கிறாராம், வலு சர்ப்பம் செத்து கிடக்குது. உடனே அங்க இருக்கிற 2 பேரும் ஓடி வந்தாங்களா, என்னையா செஞ்சீரு, உங்களை கொல்ல வந்தோம், இப்ப கருநாகமாவது கொல்லும் நினைச்சோம், என்ன நடந்து? ஓ ஏன்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அக்கினியின் ஆவியானவர், வலு சர்ப்பத்தை அழிக்கிற ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள ஒருவேளை வலு சர்ப்பத்தினால் போராட்டத்தை நீங்க சந்திக்கலாம், அல்லது பில்லி சூனிய ஆவியினால் போராட்டத்தை நீங்க சந்திக்கலாம். ஆண்டாண்டு காலமாய் யாரோ சொல்ல சாபத்தினால உங்க குடும்பம் கட்டப்பட்டிருக்கலாம். எத்தனையோ தலைமுறைகள் அந்த சாப கட்டுக்குள்ள நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த பகல் ஆவியானவர் சொல்றார், நீ அக்கினி பிளம்பாய் மாறுவாய் என்றால், நீ ஒரு தீ பிளம்பாய் மாறுவாய் என்றால், வீட்டுக்குள்ள போய் உங்க வீட்டை திறக்கும் பொழுதே உங்களுக்குள்ள இருந்து வழிந்து ஓடுகிற ஒரு அக்கினி, வீட்டுக்குள்ள இருக்கிற இருளின் ஆவி, அசுத்த வல்லமை, அந்தகார ஆவி, ஓ வலு சர்ப்பத்தின் ஆவிகள், பிசாசின் ஆவிகளை முற்றிலுமாய் அழித்து போடுகிற அக்கினி உங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஷக்கமா லமன ரத்துனா ரியக்கரா ஓர பப்ப ஷக்கரே, ஒரு அக்கினி எங்க மேல விளட்டும் ஆண்டவரே, ஒரு அக்கினி எங்க மேல விளட்டும் ஆண்டவரே. வந்த எல்லாரையும் ஒரு தீ பிளம்பாய் ஆவியானவர் மாற்றுவீராக. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சத்ருவை அழிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஓ ராமாமா ஷேகே ரான்மலரா. சமயம் முடிய போது வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அதே 18வது வசனத்துல பிற்பகுதியில வாசிக்கிறோம், அவர்கள் சத்துருக்களை
அழிக்கிறவர்களாய் மாறினார்கள். நீங்க அக்கினியை பெற்றுட்டீங்கன்னா போதும், நீங்க சத்ருவை அழிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அடுத்தது 5வது குறிப்பை சொல்றேன். 20வது வசனத்துல அவர்கள் சுதந்தரிக்க எழும்பினார்கள். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க எழும்பிட்டாங்க, தேசத்தை சுதந்தரிக்க எழும்பிட்டாங்கம்மா. நீங்க கடைசி காலத்துல ஆண்டவர் எழுப்புதல்ல நம்மையும் ஒரு பங்காளியாய் மாற்ற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கொஞ்சம் அக்கினியாய் எழும்பித்தாகணும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? பரிசுத்தமா இருக்கணும். 2வது நீ சுதந்திரவாளி. 3வது அக்கினியா மாறுங்க. 4வது நீங்க சத்ருவை அழிக்கிறவளா மாறுங்க. 5வது நீ எழும்பி சுதந்திரிக்க புறப்படுங்க, வாக்குத்தத்தை சுதந்திரிக்க புறப்படுங்க. சரி, வில்லியம் கேரி என்கிற ஒரு நபரை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்ல ஒரு மிஷனரி. ஒரு சாதாரண செருப்பு கடையில் அவர் இருந்தார். அவர் எப்பவும் ஜெபம் பண்ணது இந்தியாவை தாரும், இந்தியாவை தாரும். 33 வயசுல இந்தியாவுக்கு வந்தார். அவர் நினைச்சார், ஓ இந்தியாவுக்கு வந்துட்டோம், ஆத்மாவெல்லாம் கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாய் தருவார்னு பார்த்தார். ஆனா வந்த உடனே மனைவி சூழ்நிலையின் நிமித்தம் பைத்தியக்காரங்களா மாறிட்டாங்க. ஒரு 4 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒரு பிள்ளை மரித்து போயிட்டு, அந்த பிள்ளையை அடக்கம் பண்றதுக்கு கூட ஒரு இந்தியர் கூட உதவி செய்யலையா. ஒரு கையில பைத்திய பிடித்த மனைவியை பிடித்து கொண்டு இன்னொரு கரத்துல தானே குழி வெட்டி குழந்தையை அடக்கம் பண்ணினார். எழுப்புதல்ல இந்தியாவுக்கு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட வில்லியம் கேரியுடைய நிலைமை இதுதான். ஆனால் காலம் ஒன்று வந்தது, அவர் அக்கினியாய் அபிஷேகத்துல உறுதியாய் நின்றபடியினால் பிள்ளைகள் 3 பேரையும் ஒவ்வொரு கண்டங்கள்ல கர்த்தர் நல்ல ஊழியத்துல பயன்படுத்தினார். 40 மொழிகள்ல வேதாகமத்தை மொழிபெயர்த்த பெருமை வில்லியம் கேரிக்குரியது. 41 ஆண்டுகள் தாய் நாட்டை திரும்பி பார்க்காம வல்லமையா ஊழியம் செய்தவர். மரிக்கும் போது தான் உடன் ஊழியரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன சிந்திக்க வச்சது. அவரை பார்த்து சொன்னார், எல்லாம் நிறுவனேன், எல்லாம் சாதிச்சேன், ஆனாலும் கர்த்தருக்காக கொஞ்சமாய் பயன்பட்டேன் என்கிற அதிருப்தியோடு அவர் அண்டை சேருகிறார். என்னெல்லாம் சாதிச்சவர்? வேதாகமத்தை 40 மொழிகளை மொழிபெயர்த்தார். 41 வருஷம் பின்னால திரும்பி பார்க்காம, தாய் நாட்டுக்கு ஒரு தடவை கூட போகாம ஊழியம் செய்தவர். அநேக கண்டங்கள்ல ஊழியத்தை பிள்ளைகளுக்கு அனுப்புறவர். பைபிள் காலேஜ் யூனிவர்சிட்டியை நிறுவினவர். சொல்றாரு, கொஞ்சமாய் பயன்பட்டேன் என்கிற அதிருப்தியோடு அவர் அண்டை செல்கிறேன். உங்க முன்னாடி இந்த கேள்வியை வைக்கிறேன். கர்த்தர் சீக்கிரம் வர போறார். உங்களை பார்த்து நீ என்னமா செஞ்சேன்னு கேட்டா என்னமா சொல்வீங்க? திருப்தியா ஊழியம் செஞ்சுட்டேன்னு சொல்வீங்களா? ஆண்டவரே நீ எதிர்பார்த்ததெல்லாம் செஞ்சுட்டேன், உங்க முன்னாடி நிக்க பாத்திரவானா என்றேன்னு சொல்வீங்களா? இல்ல, இன்னும் ஒண்ணு செய்யலப்பா, இன்னும் ஒண்ணு சாதிக்கலப்பா, இன்னும் நான் சாதிக்கணும்னு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு பெத்தானியாவில் உள்ள ஸ்திரீ, அவ சின்ன காரியம்தான் செய்தா. ஆனா ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? இவள் தன்னால் என்றதை செய்தாள். உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொல்லணுமா? நீங்களும் நானும் ஒரு நாள் மத்திய ஆகாயத்துல அவரை எதிர்கொண்டு போகும்போது அவர் நம்மை பார்த்து சொல்லணும், இவள் தன்னால் எந்ததை செய்வாள். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்பமா. ஒரு நிமிஷத்துல ஜெபம் பண்ணி கொடுக்க போறேன்.